இன்றைக்கான வெக்காபுலரிஸ் டச்சி. டச்சி அப்படின்னா தொட்டா சினிங்கி. சொல்லுவோம்ல, நிறைய பேர் தொட்டா சினிங்கி, தொட்டாலே போதும், ஓகே, அவங்க பிஹேவியர் சுத்தமாக மாறிடும். ஸோ அந்த இடத்துல நம்ம டச்சி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். அடுத்து அட்டர் ஃபிட்டு. அட்டர் ஃபிட்டு அப்படின்னா பச்சை பொய். நம்ம பொய்க்கு லைன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நம்பாதப்பா பச்சை பொய் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம அட்டர் ஃபிட்டு. ஓகே, அட்டர் ஃபிட். அடுத்து நொமேட். நொமேட் அப்படின்னா நாடோடி. நாடோடினா என்ன அர்த்தம்? அவங்க நிலையாக ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, அப்படியே திரிஞ்சிட்டே இருப்பாங்க, அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு பேர் நொமேடு. நொமேடு. அடுத்து அலூஃப். அலூஃப் அப்படின்னா தனித்து. அப்படி இல்லைன்னா ஒட்டவே மாட்டாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, எதுலையும் யாரோட ஒட்டாமல் தனியாகவே எல்லாம் செய்வாங்க தெரியுமா? ஷீ இஸ் அலூஃப் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அலூஃப். ஓகே, அலூஃப். அடுத்த மெலன்சோலி. மெலன்சோலி அப்படின்னா மனசோர்வு. ஏதோ ஒரு விஷயம் நம்ம மனசை பாதிக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மனசு சோர்வாயிடும். நம்ம ஆக்டிவாக தான் இருப்போம், பட் நம்ம உள்ளூர மனசு எப்படி இருக்கும், ரொம்ப சோர்வாக இருக்கும், எதையோ திங்க் பண்ணுற மாதிரி இருப்போம், பட் எல்லா வேலையும் செய்வோம். ஸோ இந்த ஸ்டேட்டில் நம்ம மெலன்சோலி. மெலன்சோலி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஸோ அருமையான வேர்ட்ஸ் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணுங்கள். அப்போ மட்டுமே தான் நம்மளோட மைண்டு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே மைண்டில் செட் பண்ணும். ஓகே, மறக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்போக்கனை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.